வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்சி டோக்கன் நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு தேதி 1 ஜூலை 1ஆம் தேதி, ஜூன் மாதம் முடிஞ்சிருச்சு. ஜூலை 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு எடுத்த நிலவரம். காலையில் 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது இன்றைக்கி டோக்கன் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி கொடுக்க வேண்டிய 15,000 டிக்கெட்டு மேலே கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஈவினிங்கு மத்தியானம் 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் டைம் போட்டு கொடுக்குறாங்க. அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் 2ஆம் தேதி டோக்கன் இப்போ இஷ்யூ ஆகிட்டுருக்கு. இது 4:30 மணிக்கு எடுத்த நிலவரம். 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது 4,281 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. 3 நாளாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. 7,000 டிக்கெட் இருந்துச்சு. நேற்று 6,000 டிக்கெட் இருந்தது. இன்றைக்கி 4,281 டிக்கெட்டு காலையில் 4:30 மணிக்கு அவைலபிள் இருந்ததுங்க. இதுக்கு அடுத்தது 5:30 மணிக்கு நிலவரம் பார்க்கலாம். இது பாருங்கள், இது 5:30 மணிக்கு எடுத்தது. 5:30 மணிக்கு எடுக்கும்பொழுது 3,400 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குங்க. ஆக 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 டிக்கெட் தான் போயிருக்கு. 800 டிக்கெட்டுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். இந்த 3,400 டிக்கெட் இன்னும் 800 டிக்கெட்டை கணக்கு பண்ணோம்னா இன்னொரு 3 மணி நேரத்துக்கு மேலே டிக்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது இப்போ 5:30 மணி மேக்ஸிமம் ஒரு 7-7:30 வரைக்கும் டிக்கெட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இல்லை திடீர்னு கூட்டம் வருமாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. திருப்பதி பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பிளானும் நம்ம பண்ணவும் முடியாது. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பொழுது ஒடிஞ்சு திருப்பதி வரவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. இந்த 3,400ங்கிறது கண்டிப்பாக ஒரு 7 மணி வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க. இன்னொரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரங்கிறது தாராளமாக இருக்கும். 7:30 மணி 8 மணி வரைக்கும் கூட டிக்கெட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. திருப்பதிக்கு சாமி தரிசனத்துக்கு இப்போ போயிட்டுருக்கவங்க யாராவது இந்த வீடியோவை யாராவது பார்த்தீங்கன்னா 8 மணிக்குள்ளார நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். திருமலையில் தினந்தோறும் நடக்கிற ஆர்ஜித சேவா, கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் ஊஞ்சல் சேவைக்கு நானும் என்னுடைய மனைவியும் புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு அந்த ஊஞ்சல் சேவையில் பங்கு பெறத்துக்காக போகிறோம். மத்தியானம் 1:30 மணிக்கு இங்கே அந்த சேவை இது 1:30லேருந்து 2:30 டைம் போட்டிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 12 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த சேவையில் இது வரைக்கும் நான் ஊஞ்சல் சேவையில் கலந்துக்கிட்டதில்லை. இந்த ஊஞ்சல் சேவையில் கலந்துக்கிட்டு இந்த சேவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அது சம்மந்தமான ஒரு வீடியோ அடுத்த 2 நாளில் போடுறேங்க. இந்த டிக்கெட்டோட விலை வந்து 500 ரூபாங்க. அது நார்மலான புக்கிங் தான். அது ஆர்ஜித சேவா புக்கிங்னு ஆரம்பிக்கும். அதாவது 18லேருந்து 20 வரைக்கும் எலக்ட்ரானிக் டிப்ரேஷன் முடிஞ்சோன்னா அதுக்கடுத்து 21ஆம் தேதி இல்லைன்னா 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவா அப்படின்னு புக்கிங் ஆரம்பிக்கும். கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவைன்னு நடக்கும். அந்த மாதிரி சேவைகளில் உள்ளது தான் அந்த ஊஞ்சல் சேவை. அதுவும் முக்கியமாக இந்த ஊஞ்சல் சேவை பார்த்து கோயிலுக்கு உள்ளே நடக்கிற சேவைங்க. அதனால் இது ஒரு முக்கியமான சேவையாக இது கருதப்படுது. இதுக்கு தான் 500 ரூபா டிக்கெட் எடுத்து சாமி தரிசனத்துக்கு புக் பண்ணியிருக்கோம். இது வந்து வெயிட்டிங் கிடையாதுங்க. கோயிலுக்கு உள்ளே நடக்கிற சேவைங்கிறதுனால சேவை முடிஞ்ச உடனே டேரெக்டாக நீங்கள் சாமி தரிசனம் பண்ண போகலாம். இந்த மாதிரி வாய்ப்புள்ள சேவை இது. இதை பற்றின வீடியோ தொடர்ந்து நான் போடுறேங்க. திருமலைக்கு நம்ம சாமி தரிசனம் பண்ண போகும்பொழுது எல்லாமே ஆன்லைனில் நம்ம புக் பண்ணிட்டு தான் போவோம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஃப்ரீ தரிசனத்துக்கும் போகலாம், இல்லை எஸ்எஸ்சி டோக்கன் வாங்கிட்டும் போகலாம். இந்த மாதிரி நம்ம சாமி தரிசனத்துக்கு போகும்பொழுது அங்கே போய் சாமி தரிசனத்துக்காக புக் பண்ணி சாமி தரிசனம் பண்ணுறதுக்கான வழிகள் செலவைகள்லாம் இருக்குது. அந்த வழிகளை பற்றி இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க சிஆர்ஓ ஆஃபீஸ், சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ்னு இருக்குது பாருங்கள். அக்காமடேஷன் புக்கிங்லாம் பண்ணுற இடம் அது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அதே பில்டிங்கில் மேலே பார்த்தீங்கன்னா ஆர்ஜித சேவா புக்கிங் கவுண்டர்னு ஒன்று இருக்குங்க. ஆர்ஜிதம் லக்கி டிப் கவுண்டர் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருப்பாங்க. அந்த கவுண்டர் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே இருக்கும். சிஆர்ஓ ஜென்ரல்னு போர்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த டைமிங் போட்டிருப்பாங்க. பிகினிங் டைமிங் வந்து காலைல 11 மணிக்கு, எண்டிங் டைம் சாயங்காலம் 5 மணி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த ஆர்ஜித சேவையில் என்ன புக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டெய்லி நடக்கும் சேவைகள் இருக்குது பாருங்கள். அந்த சேவைகள், வாரம் நடக்கிற சேவைகள், இதற்கெல்லாம் வந்து இங்கே வந்து புக் பண்ணுவாங்க. புக்கிங்னா டேரெக்டாக தரிசனத்துக்கு புக்கிங் கிடையாதுங்க. இது வந்து எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன். ஒரு மாதமும் 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் பாருங்கள். சுப்ரபாதம், தோமால சேவா இந்த மாதிரி சேவைகள் நடக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி சேவைகளுக்கு இங்கே வந்து அதே மாதிரி குழுக்களில் புக் பண்ணுவாங்க. எல்லா சேவைகளும் கிடையாது, ஒரு சில சேவைகளுக்கு பண்ணுவாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரபாத சேவை, கல்யாண உற்சவம், அப்புறம் திருப்பாவாடை சேவை, தோமால சேவை, அர்ச்சனா சேவை, மேல் சாத்து வஸ்திரம், அப்புறம் பூராபிஷேகம் அதாவது அபிஷேகம், இந்த மாதிரி சேவைகளுக்கெல்லாம் இங்கே வந்து புக் பண்ணுவாங்க. இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். அந்த மாதிரி வச்சு நம்ம பேரை பதிவு பண்ணிட்டு வரலாம். காலையில் 11 மணிக்கு இந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. சாயங்காலம் 5 மணிக்கும் திறந்துருக்கும். அந்த டைமிங்குள்ளே நம்ம அங்கே போயிட்டு நம்மளுடைய ஆதார் கார்டையும் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு பதிவு பண்ணிட்டு வரலாங்க. இதில் பதிவு பண்ணிட்டு வந்தோம்னா சாயங்காலம் 5:30 மணிக்கு குழுக்கள் நடக்கும். அதில் குழுக்கள் முடிஞ்ச பிறகு நம்ம பேர் செலக்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து மெசேஜ் வரும். நம்ம ஃபோன் நம்பர் வாங்கியிருக்காங்க இல்லையா, அதுலேருந்து ஆதார் நம்பர்லேருந்து டேரெக்டாக நமக்கு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நம்ம எங்கே பணம் கட்ட சொல்கிறாங்களோ அந்த இடத்துல போய் பணம் கட்டிட்டு அங்கேயே தான் அதே கவுண்டரில் திரும்ப பணம் கட்ட சொல்லுவாங்க. வந்து பணம் கட்டிட்டு நம்ம வந்து மறுநாள் காலையில் இந்த சேவையை கலந்துக்கலாங்க. அந்த மாதிரி தான் இது. இன்றைக்கி நம்ம புக் பண்ணோம்னா நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு சுப்ரபாத சேவை நடக்கும். அதுலேருந்து அன்றைக்கி மறுநாள் நடக்கிற சேவை எல்லாத்துக்குமே புக் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா பணம் கட்டிட்டு மறுநாள் இந்த சேவையில் கலந்துக்கலாம். அதுமாதிரி ஒரு வாய்ப்பு இந்த சேவையில் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுப்ரபாத சேவை நம்ம நார்மலாக ஆன்லைனில் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 270 பேர் ஆன்லைனில் பண்ணுறது. அந்த மாதிரி இந்த சுப்ரபாதத்தில் இங்கே வந்து பண்ணோம்னா இது வந்து எல்லா நாளும் பண்ண முடியுங்க. ஏன்னா சுப்ரபாத சேவை டெய்லி நடக்கிற சேவை.
இந்த சேவைகளில் இங்கே வந்து நம்ம புக் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு வந்து 50 பேர் இதில் பதிவு பண்ண முடியும். ஒரு ஆள் தான் அலோவ் பண்ணுவாங்க. 50 பேர் வரைக்கும் பதிவு பண்ண முடியும். ஏற்கனவே எங்கள் சீனியாரிட்டி போயிட்டுருக்கும். எவ்வளோ பேர் சுப்ரபாதத்தில் பண்ணியிருக்காங்கன்னு டிஸ்பிளேல போர்டிலே ஓடிட்டுருக்கும். நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் அதை சுப்ரபாதத்துக்கு பண்ணலாம். இது எல்லா நாளும் பண்ணக்கூடியது. அதுமாதிரி கல்யாண உற்சவம் அப்படி தான். 80 பேர் ஒரு நாளைக்கு அலோவ் பண்ணுவாங்க. 2 பேர் மினிமம் பண்ண முடியும். டெய்லி எல்லா நாளும் பண்ண முடியும் அது. அதுக்கடுத்து நியூ கப்பல் கல்யாணம்னு இருக்கு பாருங்கள். இது எப்படின்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஆன்லைனில் பண்ணலனாலும் பரவாயில்லைங்க. இங்கே வந்து நாள் வந்து இங்கே பதிவு பண்ணான்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க கல்யாணத்துக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. பணம் நீங்கள் 1000 ரூபா பணம் கட்டணும். 2 பேர் அலோவ் பண்ணுவாங்க. இதில் வந்து 20 பேர், அதாவது 10 ஜோடிகளுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்த நாள் காலைல கல்யாணம் உற்சவம் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள். நியூ கல்யாணம் 1 மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகி 1 மாதத்துக்குள்ளே இருந்தால் அங்கே பத்திரிக்கையோடு இங்கே வரணுங்க. வந்தால் உங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கிட்டு மறுநாள் காலைல கல்யாண உற்சவத்துக்கு புக் பண்ணி சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த திருப்பாவாடை சேவை. திருப்பாவாடை சேவை வியாழக்கிழமை மட்டும்தாங்க நடக்கும். இதோட டிக்கெட் விலை பார்த்திங்கன்னா 850 ரூபாங்க அந்த டிக்கெட்டோட விலை. இது வந்து ஒரு நாளைக்கு 25 பேர் அனுப்புவாங்க. 25 பேர்னால் இது வந்து லக்கி டிப்புங்க. அது குழுக்களில் தான் கிடைக்கும். இதுவும் ஒரு நாளைக்கு 25 பேர். அதுக்கு அடுத்தது தோமாலை சேவை. தோமாலை சேவை ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும்தாங்க நடக்கும். இந்த 3 நாட்களும் கலந்துக்கிறதுக்கு 220 ரூபா டிக்கெட்டு. இதில் வந்து 10 பேர் தாங்க அலோவ் பண்ணுவாங்க. ஆன்லைன்லேயும் 10 பேர் தான், ஆஃப்லைன்லேயும் 10 பேர் தான். 220 ரூபா டிக்கெட்டு. அதுக்கு அடுத்தது அர்ச்சனா சேவை. அதுவும் அதே மாதிரி தான். 220 ரூபா டிக்கெட்டு. ஒரு நாளைக்கு 10 பேர் இது வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது மேல் சாத்து வஸ்திரம். இது என்ன பெருமாளுக்கு சாத்துற வஸ்திரங்கள் இருக்குது பாருங்கள். அந்த வஸ்திரங்களை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டோனர்ஸுக்கு மட்டும்தாங்க உள்ளது. இதுவும் அதுக்கு அடுத்து இருக்குது பாருங்கள், பூராபிஷேகம் இருக்குது பாருங்கள். இது 2மே வெள்ளிக்கிழமை மட்டும்தான். இந்த 2 சேவைகளுமே பார்த்தீங்கன்னா டோனர்ஸ் ஏற்கனவே நிறைய அமௌண்ட் டொனேஷன்லாம் பண்ணிக்காம அவங்களுக்கு உள்ள சேவைகள் இது. அவங்க மட்டும்தான் கலந்துக்கிற முடியுங்கிற மாதிரி இருக்குது. அதில் நிறைய பேர் வருஷக்கணக்காக முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வராதவங்களுக்கு வேகன்சி இருக்கும்பொழுது நம்ம அந்த குழுக்களை நம்ம பணம் கட்டினோம்னா நமக்கு பேர் செலக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம போய் வந்து கலந்துக்கலாங்க. இதில் இந்த மேல் சாத்து வஸ்திரத்துக்கு பாருங்கள். இதில் வந்து 2 பேர் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம பெருமாளுக்கு போடுற வஸ்திரங்கள்லாம் நம்ம வந்து ஒரு தாம்பாளத்தில் வச்சு நம்ம தலையில் வச்சு தூக்கிட்டு போகலாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு பெருமாளுக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஒரு அருமையான சேவை இது. இது வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு 12,250 ரூபாங்க அந்த டிக்கெட்டு. இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் வெள்ளிக்கிழமையில் இது பண்ண முடியுங்க. அதுமாதிரி அடுத்தது பூராபிஷேகம். அதாவது அபிஷேகம் வெள்ளிக்கிழமை காலையில் நடக்கிற அபிஷேகம். இதுக்கு வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா 750 ரூபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்குங்க. இதுவும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இதுவும் அலவுடு. அடுத்தது அஷ்டதள பாத பத்மாராதன சேவை. இந்த சேவை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும்தாங்க நடக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் தான் பக்தர்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதோட டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1250 ரூபாங்க டிக்கெட்டு. இது பெருமாளுக்கு 108 தங்கத்தாமரை மலர்களால் அவருடைய 108 பெயரை சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ணுறதுதாங்க இந்த சேவை. இந்த மாதிரி சேவைகளை நம்ம வந்து குழுக்களில் கிடைச்சிதுன்னா நம்ம வந்து அடுத்த நாள் காலையில் தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த சேவைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செவ்வாய், புதன், வியாழனுக்கு தோமாலை சேவை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்கக்கிழமை இருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு பண்ணலாம். அந்த மாதிரி தான் இது. நீங்கள் என்றைக்கு அங்கே போகிறீங்களோ நீங்கள் அந்த இடத்துல உள்ளே போயிட்டு போர்டில் இன்றைக்கி என்னென்ன சேவைகள்னு டிஸ்பிளேல இருக்கும். அதுக்கு நீங்கள் பணம் கட்டிட்டு வரலாம். எல்லா சேவையும் எல்லா நாளும் நடக்காதனால என்றைக்கு அன்றைக்கி மறுநாள் என்ன சேவை நடக்குதோ அந்த சேவைக்கு நீங்கள் பணம் கட்ட முடியும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உள்ள சேவைகள் இதெல்லாம். இந்த எல்லா சேவைகளும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த சிஆர்ஓசி பக்கத்துலேயே வாசலில் பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் என்னென்ன சேவைகள் என்னென்னைக்கு அலவுடு, அதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் அலோவ் பண்ணுவாங்க, அந்த அந்த சேவையில் கலந்துக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பணம் கட்டணும், எத்தனை மணிக்கு இந்த சேவையில் போய் கலந்துக்க முடியும், எல்லாமே டீட்டெயில்ஸாக பெரிய பெரிய போர்டில் 3 போர்டு வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வியாழக்கிழமை அங்கே போகிறீங்கன்னு வச்சிங்களேன். வெள்ளிக்கிழமை காலைல பூராபிஷேகமும் வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுப்ரபாதத்துக்கு முதல்ல புக் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது மேல் சாத்து வஸ்திரம், அதுக்கு அடுத்தது இந்த பூராபிஷேகம். இதுக்கு 3க்கும் நீங்கள் புக் பண்ண முடியுங்க. இது 3க்கும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தவிர கல்யாண உற்சவத்துக்கு வேணால் புக் பண்ணலாம். வேறு எந்த சேவையும் கிடையாதுங்க. அதாவது தோமாலை சேவை, அர்ச்சனை சேவை, திருப்பாவாடை சேவை, இந்த மாதிரி சேவைகள்லாம் அந்த வெள்ளிக்கிழமையில் கிடையாது. அந்த மாதிரி மறுநாள் என்ன சேவை நடக்குதோ அந்த சேவைக்கு அந்த போர்டை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போய் பதிவு பண்ணலாங்க. இப்போ ஆரம்பத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து புக் பண்ண ஆள் இருக்காது. டேரெக்டாக அந்த போர்டுக்கு பக்கத்துலேயே என்ட்ரன்ஸ் இருக்கும். அது வழியாக நேராக போய் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம். நாங்களே ஒரு 4-5 தடவை பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாகவே இருக்கும். ஆனால் ஒரு தடவை கிடைச்சதில்ல. எங்கள் அண்ணனோட பொண்ணுக்கு ஒரு தடவை சுப்ரபாத சேவை கிடச்சிது. நிறைய பேர் அங்கே போய் அந்த மாதிரி புக் பண்ணி சாமி தரிசனம் பார்க்குறாங்க. ரொம்ப அருமையான அந்த சேவைகளை சாமியை மிக மிக அருகில் போய் பார்க்குற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அது தவிர இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு 1 இயர்க்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு செய்ய தெரிஞ்சு ஏகப்பட்ட கூட்டம் வந்துடுதுங்க. 11 மணிக்கு அங்கே கூட்டத்துக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேருந்து கியூ லைன் போட்டாங்க. கீழே 10 மணிக்கே போய் கியூ லைன் நிற்கிறாங்க. ஒரு 200-300 பேர் 10 மணிக்கு கியூ லைனில் நிற்கிறாங்க. கியூ லைனில் மேலே ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இந்த மாதிரி நிறைய பேர் வர ஆரம்பித்ததுனால இப்போ அதுக்கே நீங்கள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் சாமி தரிசனம் புக் பண்ண வேண்டியிருக்குங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் இப்போ ஆகிடுச்சு. உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்களும் வேணால் அந்த போய் இந்த சேவையில் பதிவு பண்ணிட்டு வாங்க. பேரை பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்தது குழுக்களில் பேர் கிடச்சிதுன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லணுங்க. ஏன்னா இந்த எல்லா சேவைகளுமே பார்த்தீங்கன்னா
நார்மலாக நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வரோம் பாருங்க, கருடாழ்வார் மண்டபம்னு சொல்லுவோம். அந்த மண்டபத்தை தாண்டி உள்ளே இருக்கிற ஸ்தவன மண்டபம், அதுக்கு அடுத்தது ராமர் மேடை, அதுக்கடுத்து சயன மண்டபம்னு கடைசியாக இருக்கிற சயன மண்டபம் வரைக்கும் போயிட்டு பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிற குலசேகர படின்னு சொல்லுவாங்க, அந்த படி வரைக்கும் போயிட்டு ஆஜானு பாகவா பிரம்மாண்டமாக இருக்கிற பெருமாளை மிக மிக அருகில் பார்க்கலாங்க. இந்தமாரி ஒரு அரிய வாய்ப்பு இந்த சேவைகளில் கிடைக்கும். வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் எப்படியும் திருமலைக்கு போய்ட்டு போகிறீங்க, வாய்ப்பு இருந்ததுன்னா இதில் போய் பதிவு பண்ணி வைங்க. சாயங்காலம் 5:30 மணிக்கு குழுக்கள் நடக்கும், அதில் கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்த நிறைய வாய்ப்புகள், தரிசனத்துக்கு என்னென்ன வாய்ப்புகள், தங்குறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து என்னோடய வீடியோவில் தொடர்ந்து போடுறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.